எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜேஎஸ்ஆர் வைப். எழுந்திருங்க. மண்டே அந்த கனவு உலகத்தில் இருக்காதீங்க, ஓகேங்களா? அப்போ நான் இப்படி ஆயிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ட்ரீம்லேயே தான் வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் ரியாலிட்டி என்னன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க பாஸ். ரியாலிட்டி என்ன? இப்போது நிறைய வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சது. சில பேருக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும், சில பேருக்கு அட போங்கடா இந்த பசங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு. சில பேருக்கு அது ஒரு பெரிய டேவாகவே செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஜேஎஸ்ஆர் வைப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது, எதை நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அது செய்யுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. சிம்பிள். அதே மாதிரி எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயங்க, நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அது மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. மற்றவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ரொம்ப மற்றவங்க ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், அவங்க என்ன யோசிப்பாங்களோ, இவங்க என்ன யோசிப்பாங்களோ, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதான்னு சொல்லி மற்றவங்கள பற்றி யோசித்து வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. நான் யாரையும் ஹர்ட் பண்ண சொல்ல, யாரையும் நான் எப்படி சொல்கிறது, ஒரு அரகண்ட்டாக நடந்துக்க சொல்லலை. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும், மற்றவங்களுக்காக உங்கள் லைஃப்பை வாழாதீங்க ப்ளீஸ். மற்றவங்க உங்கள் லைஃப்பை வாழ முடியாது. உங்களுக்கு பசிச்சதுன்னா உங்களுக்கு வயிறுக்கு நீங்கள் தான் சாப்பாடு போட முடியும். உங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிட்டா உங்களுக்கு பசி செய்கிற இதுவாகிடுமா? ஆகாதில்ல. தட்ஸ் இட். உங்கள் ரிமோட், இட்ஸ் யோர் லைஃப். நம்ம ரிமோட்டை நம்மக்கிட்ட தாங்க வச்சுக்கணும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை தூக்கி மற்றவங்கக்கிட்ட கொடுத்துடாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம லைஃப்பை தரமட்டமாக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களோட சந்தோஷமாக இருக்கிறதும் சரி, ஹாப்பி மூடியும் சரி, சோகமாக இருக்கிறதும் சரி, எல்லாத்தையும் ரிமோட்டை தூக்கி உடனே இந்தாம்மா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துடுறது. தென் தே வில் ப்ளே வித் யுவர் எமோஷன்ஸ். தென் உங்கள் லைஃப்பில் முக்கியமான சந்தோஷமான அந்த இயர்ஸ் எல்லாத்தையுமே இழந்துடுவீங்க. இளமையாக இருக்கிறதும் சரி, யங் ஏஜும் சரி, ரொம்ப அது ஒரு கோல்டன் ஏஜுங்க. அது எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பீரியட் வராது. எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக லவ் பண்ணுங்கள், உங்களை லவ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை மற்றவங்க லவ் பண்ணாங்களா அவங்களுக்கு வாரி வாரி உங்கள் அன்பை கொடுங்க. ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. ஜேஎஸ்ஆரில் நிறைய வீடியோஸ் வரும் எவ்ரிடே, ஓகேங்களா? பாய். ஃபாலோ